தேவன் மீட்டு கொண்டு வருகிற தேவன். நம்முடைய தேவன் நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன், இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். சொல்லுங்க, நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தெய்வம் யார் என்றால், நம்மை மீட்டுக் கொள்ளுகிற தெய்வம். நம்மை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக நமக்கு துணை நிற்கிறார் தேவன். நமக்கு துணை நிற்கும் பொழுது நாம் மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். அல்லேலூயா. எதலையும் போய் சிக்கிக் இருக்க போவதல்ல, எதலையும் போய் மாட்டிக்கொண்டிருக்க போகிறதில்ல, மாறாக மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, மீட்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, இந்த பிப்ரவரி மாசம் 28 நாளும் மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். நான் பயப்பட வேண்டியதில்லை. 2 கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். முதலாவது, கர்த்தர் நமக்கு துணை நிற்கும் பொழுது என்ன நடக்கிறது? மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். இரண்டாவது, கர்த்தர் துணை நிற்கும் பொழுது இந்த இஸ்ராயலுக்கு சொன்னாரு, துணை நிற்கிறேன்னு. துணை நின்ற கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? மீண்டும் கர்த்தர் இவர்களுக்கு துணை நின்றதாலே இவர்கள் மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல இருந்து வெளியில வந்தது மாத்திரமல்ல. ஓகேவா?